நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற சாம்பார் ஒன்று பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 50 கிராம், சிறுபருப்பு 25 கிராம், கடலைப்பருப்பு 25 கிராம். இது மூணையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 4. வெங்காயத்தையும் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் பொடி தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தனித்தனியாக அதை பயன்படுத்துறதுல விருப்பம் இல்லை. அப்புறம் புளி ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவு புளி ஊற வச்சுக்கணும். அப்புறம் தேவையான பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி. ஊறின பருப்பை ஒரு குக்கரில் போட்டு தேவையான மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் இப்போது மஞ்சள் பொடி தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு சிலர் அதிகமாக மஞ்சள் பொடி போடுவாங்க. நான் கம்மியாக தான் போடுவேன். வேணும்னாக்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடினா நான் எல்லாத்தையும் ஒன்றாவே அதில் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துப்பேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்ப்போம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் எடுத்து குக்கரை திறந்து பருப்பு ஆற வச்சுடுங்க. நான் மிக்சியில் போடுறதுனால நான் ஆற வச்சுடுவேன். கல் சட்டியில் கடையிறதுனா நீங்கள் சூடாக இருக்கும்போதே கூட கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கல் சட்டியை வச்சு இல்லை ஒரு கடாயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாத்திரம் எதுவோ அதை வச்சு நீங்கள் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையே போடுங்க. கருவேப்பிலையை நீங்கள் கசக்கியும் போடலாம், அரிஞ்சும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நான் முழுசாக தான் போட்டிருக்கேன், அதுவும் நிறைய போட்டிருக்கேன். எனக்கு கருவேப்பிலை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 4 வெங்காயத்தை நீல வாக்கத்தில் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கணும். சாம்பாருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ருசி கொடுக்கும். அதனால் நான் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 தக்காளியை நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நல்லா புழிஞ்சு அது போட்டு வதக்கணும். புழிஞ்சு போடுறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா தண்ணியோடு இருக்கிறதுனால வதங்கிறதுக்கு லேட் ஆகும். தக்காளியை போட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ருசி அதிகம் பிடிக்கும். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த 2 ஸ்பூன் போட்டு தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா பொடிகள், அதாவது மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, உப்பு இதையெல்லாம் போட்டு சும்மா ஒரு 2 வதக்கல் மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இது கூட கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி புளியை கரைச்சி ஊற்றணும். கொதிக்கும் போதே நீங்கள் தேவையான அளவு தண்ணியை சரியாக ஊற்றிக்கோங்க. தண்ணியை வேணும்னா அதிகமாக ஊற்றுங்க, இல்லைன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே வேக வச்ச பருப்பை மிக்சியில் கடைஞ்சி தயாராக வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இந்த குழம்புல ஊற்றிடுங்க. இது ஊற்றும் போதே நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தைரியமாக ஊற்றலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போது நமக்கு தேவையான குழம்பு தயார். இப்போது இந்த குழம்புல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் புது முயற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிச்சிடுங்க.